ஹாய் விவர்ஸ், இது வந்து புலி மற்றும் ஒரு மாடு உடைய கதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். வந்து இங்கே வந்து ஒரு காட்டு பகுதியில் ஒரு புலி வந்து வசித்து கொண்டு இருக்கிறது. அப்போது வந்து அந்த மாட்டு மந்தையிலேருந்து ஒரு மாடு வந்து தப்பித்து கொண்டு அங்கே மாடு என்ன பண்ணிகிட்ருக்கு, புல்லை மேய்ந்து கொண்டு இருந்தது. மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே புலி பக்கத்துலேயே இந்த மாடை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துருந்தது. அப்போது இந்த மாடு என்ன சொல்லிச்சுன்னா பொறு, நான் என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்காம காலையிலே அவசர அவசரமாக நான் வந்துட்டேன், புல் மேயறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். அதனால் என் குழந்தை பசியோடு இருக்கும், என்னோடய குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு நான் திரும்பி இங்கேக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகிட்ட சொல்லுது. நான் எப்படி உன்னை நம்புறது, நீ வருவியா வரமாட்டியான்றது நீ எப்படி நம்புறது, உன்னை எப்படி நம்புறது நான் ஸோ நீ உன்னுடைய பேச்சை தவறி விட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இது போல் கேள்வி கேட்குது இந்த புலி. உடனே இந்த மாடு சொல்லுது, இல்லை நான் உண்மையாக நேர்மையாக நான் என் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு நான் உனக்கு ஆகாரமாக நான் திரும்பி இந்த காட்டுப்பகுதிக்கு நான் வரேன், உனக்கு உன்னுடைய பசியை ஆற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு, சரி நீ போயிட்டு உன் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லுது. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலி சொல்லுது. உடனே இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா போயிட்டு தன்னுடைய இருக்குல்ல மாடு இருக்கிற பகுதி, தன்னோட மாடோடைய மந்தைகள்கிட்ட போய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மாட்டு மந்தைகள்கிட்ட தன்னுடைய குழந்தைய ஒப்படைச்சிட்டு தான் காட்டுப்பகுதிக்கு நான் போகிறேன், என்னுடைய இது போல் புலி என்னை சாப்பிட்ணுன்னு விரும்புது அப்படி சொல்லிட்டு எல்லா புத்திமதி எல்லாத்தையுமே குழந்தைக்கு வேண்டிய புத்திமதியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த மாடு நேர்மையாக அந்த புலி இருக்கிற பகுதிக்கு, அந்த காட்டு பகுதிக்கு வருது. வந்த உடனே அது சொன்னபடியே தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அது திரும்பி வந்த உடனே அந்த புலி பிரமிச்சு அப்படியே அந்த மாட்டை பார்த்துட்டே இருக்குது. ஆஹா, நீ சொன்னபடியே செஞ்சிட்டே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நேர்மையாக நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்ட. ஸோ அதனால் உனக்கு ஒரு வரம் தரேன், என்னென்னா நீ உன்னோட குழந்தையோட சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலி தனக்கு தன்னை விட்டுறது. அப்போ இந்த மாடு தனக்கு புலிக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறது. இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்ட நீதி என்னது, இந்த புலி மாடு கதையில் எப்பயுமே நேர்மையாக இருந்தோம்னா நமக்கு எப்பயுமே வெற்றின்றது எப்பயுமே நிச்சயம் அப்படின்றது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூ வெரி மச்.